திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ திருமந்திரத்தில் திருமூலர் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை பற்றி சொன்னவர் இப்போ உயிர் நிலையாமையை பற்றி சொல்கிறாரு. தலைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இலைக்கின்ற வெல்லாம் இறைக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. அதாவது நம்ம செடி கொடி இதிலெல்லாம் நல்லா தழைச்சி வளர்கிறத பார்க்குறோம். அது நல்லா வளர்ந்த செடியில் பூக்குது, அந்த பூ காயாகுது, காய் பின்னாடி பழுத்து பழமாயிருது. இந்த பூவு பழம் காய் இதெல்லாம் பறிக்காமல் இருந்தால் கூட ஒரு நாள் அது கருகி கீழே விழுந்து அதனுடைய காலம் முடிஞ்சு போயிடுது. இதெல்லாம் தினமும் பார்க்கக்கூடிய இந்த உயிர்களானது இந்த வாழ்க்கை நிலைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாம எப்பயும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அடியையும் சென்று வணங்காமல் இறக்கும் நாள் வரைக்கும் இப்படியே இருக்காங்களே, அந்த இறக்கும் தருணத்தில் கூட இறைவனை அறியாமையே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. இதையே நம்ம அப்பர் பெருமானும் சொல்கிறாரு பாருங்க. உன்னை எப்போதும் நினைக்க விட மாட்டேங்கிற, அப்படி நினைக்க நான் உள்ள உன்னை நினைக்கணும்னு போய் இருந்தால் கூட அதை மறக்க வச்சிடுற. அப்படி என்னோடய மனசை எப்போ உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னையே பண்ணு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்டே வேண்டுறாரு பாருங்க. நின்னை எப்போதும் நினைய ஒட்டாய், நீ நினைய புகில் பின்னை அப்போதே மறப்பித்து பேர் தோன்று நாடுவித்து உன்னை எப்போதும் மறந்திட்டு உனக்கு இனிதாய் இருக்கும் என்னை எப்பார் உளரோ சொல்லு வாழி இறைவனே அப்படிங்கிறார். உன்னை எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கணும், நான் புகுந்தாலும் என்னைய மறக்க வச்சிடுற, அப்படி இல்லாமல் உன்னை எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த பாடலில் அப்பர் பெருமான். திருச்சிற்றம்பலம். நம்ம இறைவனை நினைத்து வழிபடுவதற்கு முயற்சி பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம்.